ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் என்னப்பா அது 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்வதி அக்கா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும். ஸோ வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பிரவீன் ராஜ் வந்து கேப்டன் ஆகிட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது எப்படி ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கு, அது ஏற்கனவே டக்கு டாஸ்க்கு தான். டக்கு டாஸ்க்னா அதாவது நீங்கள் வந்து காலை வச்சு வெளியே எடுத்துடக்கூடாது, அவ்வளோதான். உள்ளே வச்சுருக்கலாம். அந்த ஸ்கேட்டிங் இதில் நடக்கலாம், அப்படியே வாத்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படிங்கிற வாத்தோடைய கால் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகே. ஸோ யாருனாலும் வந்து அந்த காலை வந்து வெளியே எடுக்கிறாங்களோ அவங்க அவுட்டு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வைக்கிறாங்க, அடித்து தள்ளுறானுங்க. ஸோ விக்ரம்லாம் வந்து தொப்பையெல்லாம் நல்லா தூக்கிட்டு தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து கனியும் வந்து நல்லா போராடுறாங்க. பட் கனி அவுட் ஆயிடுறாங்க. அடுத்து விக்ரம் அவுட் ஆயிடுறாரு. அடுத்து மிகுந்த ஒரு நல்ல ஒரு போராட்டத்துடன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் வந்து வெற்றி பெற்றுகிறார். ஸோ பிரவீன் ராஜ் 3வது வீட்டு தலையாக மாறுகிறார். ஆனால் வீட்டு தலை ஆன பிறகு தான் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டும் மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ என்ன பிரச்சனை அதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா உள்ள, அவன் வந்து என்னமோ அவன் பெரிய நல்ல விஷயம் பண்ண மாதிரியும் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் பண்ணுற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணுறான். என்னன்னா, ஆதிரை வெளியேறதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோபம் தான். இன்னொன்று, பிக் பாஸோடைய பேச்சை வந்து அவள் சரியாக வந்து கேட்கவே மாட்டா. அவள் வந்து டக்கு டக்குன்னு வந்து பேச்சை கேட்காம சில விஷயங்கள் பண்ணுறதுனால தான் கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் நிறைய விஷயங்கள் தலை நிமிர்ந்து போங்க, நான் அவங்கள நல்ல போட்டியாளர்னு சொல்கிறேன். எல்லாம் வந்து காரணம் வந்து அவள் பிக் பாஸோடைய பேச்சை கேட்டுட்டு கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருப்பா. எனக்கு என்னமோ அவளுடைய கோவம் தான் வந்து இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு விக்ரம் வந்து ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே கோவமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ஆட்டிடியூடு தான் ஆதிரைக்கு. பிக் பாஸ் கூடவே வரமாட்டாங்க, விஜய் சேதுபதி மரியாதைலாம் பேசுனாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தூக்க வேண்டிய ஆள் தான் ஆதிரை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒன்றும் யூஸும் கிடையாதுங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. அடுத்து நம்ம பிரவீன் ராஜ் வந்து கேப்டனாக ஆன பிறகு ஹிட்லர் ஆச்சு தாங்க. சும்மா நான் நினச்சேன் இவன் வந்து பயங்கரமாக இருப்பான். அட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றாப்புல, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆர்மி கேம்புக்கு வந்திருக்கோன்னா ஆமாம் ஆர்மி கேம்பு தான் இது அப்படின்றாப்புல. இப்போ கேட்ட கேள்விக்கெலாம் அடி தான். நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆரம்பிக்கிறாரு. வந்து கமருதீன், அதாவது யார் யாரெல்லாம் டீமாக இருக்காங்களோ அந்த டீமெல்லாம் உடைக்கிறாப்புல நம்ம ஆள். இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இது பண்ணுறதுக்கு போடுறாப்புல, குக்கிங்கில் கனியை போட்டு வியானாக்கும் பிரச்சனை இருக்குது, கனி வியானா போடுறாப்புல, அந்த மாதிரி கெமியும் பார்வதியும் வெசல் வாஷிங்கில் போடுறாப்புல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரியேட் பண்ணலாம், அதுலேருந்து ஏதாவது நம்ம குளிர் காயலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாரு. நிறைய ரூல்ஸ் போடுறாரு. அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் நம்பர் 1 பிக் பாஸ் ரூல்ஸ் நம்பர் 2 ஃபாலோ ரூல் நம்பர் 1 அப்படின்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உள்ளே இறங்கி பட்டுன்னு செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடிச்சு காலி பண்ணும், தும்சம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்காப்புல பிரவீன் ராஜ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான கேப்டன்சி இருந்தால்தான் பார்வதி மாதிரி ஆட்கள் எலிவேட் ஆவாங்க. அதாவது சும்மா இருக்கிறப்பே பார்வதி வந்து திங்குன்னு ஆடுவா. இல்லை சலங்கை கட்டிட்டு வர நீ வர, அப்போ நான் வந்து திங்குன்னு ஆட மாட்டேன், நல்ல சலங்கை கட்டிட்டு சும்மா குத்துன்னு குத்துவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னங்க சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுறது. அதே மாதிரி நம்ம கமருதீன் வந்து என்னடா இல்லைடா அப்படின்னு சொன்னோடனே இல்லை கால் மீ தலை அப்படின்றான். ஸோ அந்த ஆட்டிடியூட்லாம் இருக்குது. நான் தலையாயிட்டேன் பெரிய புட்டிங்கி அப்படின்ற மாதிரி பிரவீன் ராஜுக்கு இருக்குது. அந்த ஆட்டிடியூட் வேணும். ஏன்னா இதில் எப்படி இருக்காங்க. அப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, எனக்கு இவர் வந்து ரொம்ப ரூடாக கேட்குற மாதிரி தெரியல, கரெக்டாக தான் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி. பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, நியாயமான கேள்வி தான். இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க கேட்டதுக்கு பேச வைப்போம் அப்படின்றாரு. 2 பேரும் கன்வின்ஸ் ஆகலைன்னா அதுக்கு காரணம் சொல்லுவோம். அது தெரிஞ்சு நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதாவது ஒரு வட்டமாக இருக்குல்ல பிக் பாஸ் ஹவுஸில், அந்த வட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. அந்த வட்டத்தில் உங்களை நிற்க வச்சுட்டு அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தேன்னா அடித்து நொறுக்கிற மாதிரி உங்களை வந்து பிரச்சனை பண்ணுவேன், சாப்பாடு கொடுக்க மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை அவர். பட் என்ன சொன்னார்னா, அது வந்து டிபெண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் அந்த பதிலேருந்து வரலாம், 30 நிமிஷத்துலேயும் வரலாம், 3 மணி நேரத்தில் கூட வரலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் வாய்க்கு பூடப்படும் பூட்டு. அதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா கூட எவனும் வந்து பேச மாட்டான் அவங்ககிட்ட, அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து போடுறாரு. சும்மாவே பார்வதி திங்குன்னு ஆடுவா, இதில் வேறு சலங்கையை கட்டி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தோடனே பேசுகிறப்பே ஆரம்பிச்சிட்டா பார்வதி. பிரவீன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், நான் அதெல்லாம் ரூல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு இல்லை நீங்கள் வேலை செய்யணுங்கன்றாரு. நோ பண்ண மாட்டேன், நான் வேலையை பொறுத்து இல்லை, வேலையை செய்யணும், வேலையை பொறுத்து, சரி அது ஒன்று. அப்புறம் வட்டத்துக்குள்ளே நிற்கிறப்ப நீங்கள் என்னென்னலாம் கொடுப்பீங்க, சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, என்ன கொடுப்பீங்க, கரெக்டாக வந்து கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி 1008 கேள்வி. உடனே பெரிய டென்ஷன் ஆகி நான் வந்து சொல்லிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணுறாரு, இந்த மாதிரி எதாச்சியாக வந்து நீங்கள் அதாவது தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும், யாரையும் கேட்டு செலக்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. இதில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்தான் பார்த்தீங்களா இல்லையா.
ஏன்னா வீட்டு தலை ஆயிட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் அந்த இதில நீங்க என்ன எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அவங்க பின்னாடி நின்னோனே நடுவுல வந்து பிரவீன்ராஜ் நின்டாப்ல, விக்ரம் வந்து முன்னாடி நின்டாப்ல. அந்த மாரிலாம் வந்து போச்சு. ஸோ இது ஒரு வகையான ஹிட்லர் கேப்டன்சி தான். நம்ம தலைவன் பண்ண போறது. ஸோ அதில என்னென்னலாம் பரிமாணங்கள் குடுக்க போறாரு, எப்படி எப்படிலாம் அந்த வீடு வந்து ஆடப்போகுது. ஏன்னா பார்வதி இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. கொச கொசன்னு கேள்வி கேட்கறதுக்கு. ஸோ அதுக்கே கொஞ்சம் முட்டிக்கிச்சு. இன்னும் பயங்கரமா முட்டிக்கும். அதுதான் இந்த கனியுடைய பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.